கூலி திரைப்படத்தை யுஏ சான்றிதழுடன் திரையிட அனுமதி கோரிய வழக்கில் தற்போது தணிக்கை வாரியம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவப்பிரியன், கூலி திரைப்படம் ஏ சான்றிதழுடன் வெளியான நிலையில் தற்போது யுஏ சான்றிதழுடன் படத்தை வெளியிட அனுமதிக்க கேட்டு தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று சன் டிவி நெட்வொர்க் சார்பில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது அதிக அளவிலான சண்டை காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தணிக்கை வாரியம் கூறியது. ஆனால் கூலி படத்தை விட அதிக வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருந்த கேஜிஎஃப் மற்றும் பீஸ் படங்களுக்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. எனவே கூலி படத்தை யுஏ சான்றிதழ் வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஏ சான்றிதழ் காரணமாக 18 வயது குறைந்தவர்கள் திரைப்படத்தை பார்க்க முடியவில்லை என்பதால் யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சன் டிவி தரப்பிலிருந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் படத்தில் சில காட்சிகளை நீக்கினால் யுஏ சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்த போது ஏ சான்றிதழ் ஏற்றுக்கொண்டுதான் அந்த படத்தை வெளியிட்டார்கள். ஆனால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதால் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த மனு தொடர்பாக சென்சார் போர்டு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி.